வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாமல் இருக்க வேண்டுமென்றால் பாஜக கூட்டணியை வேரோடு வீழ்த்த வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு மசோதாவை பிரதமர் நரேந்திர மோடி திரும்பப் பெற வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அன்புமணி தந்தைக்கே வில்லனாக இருக்கக்கூடியவர், அவர் எப்படி மக்களுக்கு நல்லவராக இருப்பார்? அமைச்சர் ரகுபதி விமர்சனம். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கு. 9 காவலர்களின் தண்டனை விவரத்தை இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதாக தகவல். ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்து தடையின்றி தெளிவாக இருக்கும்போது மட்டுமே போர் நிறைவடையும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. லக்னோவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி கரூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கும் புகைப்படத்தை காண்பித்து கூட்டணி வைக்கவில்லையா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்க கேள்விக்கு பதிலளித்த அவர், தாங்கள் கூட்டணி மட்டும்தான் வைத்தோம், பழனிசாமி மாதிரி கட்சியை அடகு வைக்கவில்லை என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், அதிமுக மட்டுமல்ல, அதன் கூட்டணியில் இணைந்திருக்கும் அத்தனை ஊழல் கட்சிகளின் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்ததில்லை என்றும், மதுரையில் எய்ம்ஸ், சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு நிதி, ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி உள்ளிட்ட எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு மசோதாவை பிரதமர் நரேந்திர மோடி திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில், வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன்வரைவு 2026 என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கும் திருத்தங்கள் முழுக்க கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களையும் தேவாலயங்களையும் பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் என்று தெரிவித்தார். ஏற்கனவே வக்பு வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை கபலீகரம் செய்ய முயன்றதை தடுத்து தற்பொழுது மற்ற மத சிறுபான்மையின் அமைப்புகள் வெளிநாடுகளிலிருந்து பெறும் நிதியை முடக்கும் முயற்சியில் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். எனவே இந்த முயற்சிகளை கைவிட்டு பிரதமர் இந்த தனிச்சையான அநியாய சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக திரும்பப் பெறும் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தந்தைக்கே வில்லனாக இருக்கக்கூடியவர் மக்களுக்கு எப்படி நல்லவராக இருப்பார் என்று அமைச்சர் ரகுபதி அன்புமணியை கடுமையாக விமர்சித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு ராஜ வீதியில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தலில் எப்படி களப்பணியாற்ற வேண்டும், அனைவரும் எப்படி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று விவாதித்தனர். பின்னர் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இல்லை, வில்லனும் காமெடியனுமாக இருக்கிறது என்று விமர்சனம் செய்யும் அன்புமணியை போன்ற ஒரு காமெடியனும் வில்லனும் உலகத்தில் இருக்க முடியாது என்று தெரிவித்தார். தொடர்ந்து தந்தைக்கே வில்லனாக இருக்கக்கூடியவர் மக்களுக்கு எப்படி நல்லவராக இருப்பார் என்று விமர்சித்தார். இதனையடுத்து அதிமுக டெபாசிட் போகக்கூடிய தொகுதிகளை எல்லாம் பாஜகவிற்கும் அவர்களது கூட்டணி கட்சிக்கும் தள்ளிவிட்டு டெபாசிட் வாங்கக்கூட தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகின்றனர். ஆனால் அதிமுக டெபாசிட் வாங்குவதே சிரமம், அங்கேயும் டெபாசிட் போகும் அளவுக்கு திமுக அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்று உறுதியளித்தார். அதாவது ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், ரோட் ஷோ நடத்த வேண்டும் என்றால் அதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு அனுமதி பெற வேண்டும். அது முதல். அடுத்ததாக எத்தனை பேர் வருவார்கள், எவ்வளவு கூட்டம் கூடும் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். 5000 பேர் என்று தெரிவித்துவிட்டு 40,000 பேர் 30,000 பேர் வந்தார்கள் என்று சொன்னால் 5000 பேர் வருவதை எதிர்பார்த்துத்தான் காவல்துறையினர் அங்கே ஆட்களை அனுப்ப முடியும். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் 9 காவலர்களின் தண்டனை விவரத்தை இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பு அளிக்க உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ், அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டில் காவல்துறையினர் தாக்கியதில் படுகாயமடைந்து சிறையில் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு, கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.
முழு விசாரணையும் முடிவடைந்ததை அடுத்து கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் கைதான 9 காவலர்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். தண்டனை குறித்து மத்திய அரசின் விசாரணை அமைப்பான சிபிஐ மற்றும் மாநில அரசின் நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 30ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய மாநில அரசுகள் முறையாக அறிக்கை தாக்கல் செய்யாமல் அவகாசம் கோரியதால் வழக்கை இன்றைக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். மத்திய மாநில அரசுகள் விரிவாக அறிக்கை இன்று தாக்கல் செய்யும் பட்சத்தில் 9 காவலர்களுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானை முற்றிலுமாக அழிப்போம் என்றும் கற்காலத்திற்கு திருப்பி அனுப்புவோம் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் ஈரானின் புதிய ஆட்சியாளர் தனது முன்னோர்களை விடவும் மிகவும் அதிக அறிவுத்திறன் உடையவராக உள்ளார். தொடர்ந்து ஈரான் அதிபர் போர் நிறுத்தத்தை விரும்புகிறார். ஆனால் ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்து தடையின்றி தெளிவாக இருக்கும்போது மட்டுமே அது நிகழும் என்று தெரிவித்தார். இல்லையென்றால் அதுவரை தாங்கள் ஈரானை முற்றிலுமாக அழிப்போம் என்றும் கற்காலத்திற்கு திருப்பி அனுப்புவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். லக்னோவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. லக்னோவில் IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. இதில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய லக்னோ அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 141 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக மிச்சல் மார்ஷ் 35 ரன்களும் அப்துல் சமத் 36 ரன்களும் சேர்த்தனர். பந்துவீச்சு தரப்பில் நடராஜன், நிகிடி ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய டெல்லி அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்கள் எடுத்து எளிதில் வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக சமீர் ரிஷ்வி 70 ரன்களும் ஸ்டப்ஸ் 39 ரன்களும் குவித்தனர். இந்த வெற்றியின் மூலம் டெல்லி அணி IPL தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. அருப்புக்கோட்டையில் ஒவ்வொருவரும் தன்னை உறவுமுறை சொல்லி அழைப்பதாகவும் இந்த சொந்தம் தொடர வேண்டும் என்று திமுக வேட்பாளர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்ளும் ஆலோசனைகள் வழங்கினர். இந்த கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் சாத்தூர் ராமச்சந்திரன் தொகுதியில் ஒவ்வொருவரும் தன்னை உறவுமுறை கூறி அழைப்பதாக தெரிவித்தார். மக்களின் ஆதரவுடன் 10வது முறை வெற்றி பெறப்போவதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கணக்கு தெரியவில்லை என்று திமுகவின் RS பாரதி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதியின் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மா சுப்பிரமணியன், அமைப்பு செயலாளர் RS பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு ஆகியோர் திறந்து வைத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் RS பாரதி பேசினார். அப்போது திமுக ஆட்சியில் 70 விழுக்காடு உறுதிமொழிகளை செயல்படுத்தவில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியது பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர் பியூஷ் கோயலுக்கு கணக்கு தெரியவில்லை என்று கூறினார். எடப்பாடி வாஜ்பாயை அவர் தலைவராக ஏற்றுக்கலையா? வாஜ்பாய் இருந்த நேரத்தில் தான் தமிழ் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய திமுக சொன்னதெல்லாம் கேட்டு மதசார்பு காப்பாற்றப்பட்டது. பல சட்டங்கள் இன்னைக்கு போட்டிருக்கிற பிஜேபி சட்டமெல்லாம் வாஜ்பாயிடம் தடுத்து நிறுத்தியது திமுக தான். அது அவருக்கு தெரியாது. விராலிமலை தொகுதியில் பரப்புரையை தொடங்கியுள்ள அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கரை பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கும்மி அடித்தும் வரவேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவிக்கப்பட்டுள்ளார். பங்குனி உத்திர நாளில் விஜயபாஸ்கர் கீழப்பழுவஞ்சியில் ஐயனார் சாமியையும் ஜல்லிக்கட்டு காளையையும் வணங்கி பரப்புரையை தொடங்கினார். கோணாவயல், கிலாப்பட்டி, சேந்தமங்கலம் ஆகிய ஊர்களில் திறந்த வாகனத்தில் சென்று பரப்புரை செய்தார். விஜயபாஸ்கருக்கு அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் கும்மி அடித்தும் குழுவையிட்டும் பாட்டு பாடையும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். அப்போது விசில் அடித்த மூதாட்டியை அழைத்து சால்வை அணிவித்து விஜயபாஸ்கர் பாராட்டுகளை தெரிவித்தார். கவுண்டம்பாளையத்தில் பிரச்சாரம் செய்த சீமான் சிவனும் தானும் தான் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியதாக கூறியதுடன் 15 ஆண்டுகளாக தனது குரலை மக்கள் கவனிக்கவில்லை என ஆதங்கத்துடன் பேசினார். கோவை கவுண்டம்பாளைய தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணியை ஆதரித்து சீமான் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பெண்களுக்கு சம உரிமை வழங்கியது சிவனும் தானும் தான் என்று குறிப்பிட்ட அவர்,
மரங்களுக்கு மாடுகளுக்கும் வாக்குரிமை இருந்திருந்தால் தான் எப்போதோ வெற்றி பெற்றிருப்பேன் என்றார். மேலும் நம்பிக்கை இல்லாதவன்தான் 2 தொகுதிகளில் போட்டியிடுவான் என தாவேக தலைவர் விஜயை விமர்சித்த சீமான், நாய் குறைத்தால் கூட திரும்பி பார்க்கும் மக்கள் 15 ஆண்டுகளாகத்தான் கொடுத்து வரும் குரலை இன்னும் கவனிக்கவில்லை என உருக்கமாக தெரிவித்தார். பானாவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் நிதி கையாளும் செக்பவர் அதிகாரத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பானாவரம் ஊராட்சியின் தலைவராக அர்ஜுனன் என்பவரும் துணைத் தலைவராக சரண்யா என்பவரும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஊராட்சியின் அடிப்படையை தேவைகளான குடிநீர், தெருவிளக்கு பராமரிப்பு பணிகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளை செயல்படுத்துவதற்கு அரசு வழங்குகின்ற ஊராட்சிக்கான நிதியை கையாள்வதற்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யா முறையான ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பானாவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யாவிற்கு வழங்கப்பட்ட நிதி கையாளும் செக்பவர் அதிகாரத்தினை மட்டும் தற்காலிகமாக ரத்து செய்து காவேரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு நிதி கையாளும் அனுமதி வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். துரை வைகோவால் வைகோ உயிருக்கு ஆபத்து உள்ளதாக மதிமுகவிலிருந்து அதிமுகவில் சேர்ந்துள்ள மார்கோனி தெரிவித்துள்ளார். மதிமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளர் ஆகியுள்ள மார்கோனி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது துரை வைகோ பாஜகவில் மத்திய அமைச்சர் பதவி விரும்பி கேட்டு வருவதாகவும் அவரால் வைகோ உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் கூறினார். இந்த வைகோ அவர்கள் தமிழகத்திலேயே 4 தொகுதிகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அதில் 3 தொகுதி உதயசூரியன் சின்னம் என்றும், அது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு வலுக்கட்டாயமும் 4 நிற்கணும்னு சொன்னாங்க. விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்காக எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து முழு வீச்சுடன் பணியாற்றுவேன் என்று கனியம்பாடி ஒன்றியத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் வேட்பாளர் SM சுகுமார் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கனியம்பாடி ஒன்றியத்தில் சாத்துப்பாளையம், வேப்பம்பட்டு, பாலத்து வண்ணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அதிமுகவினர் பங்கேற்று வேட்பாளர் SM சுகுமாரை பொதுமக்களிடையே அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கனியம்பாடி ஒன்றிய செயலாளர் ராகவன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளரும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான SM சுகுமார் பங்கேற்று அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களையும் தற்போது தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், சட்டமன்ற வேட்பாளராக SM சுகுமார் ஆகிய என்னை இங்கு அறிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே நான் இந்த கிராமத்தில் உள்ள ஆங்காங்கு உள்ள முக்கியஸ்தர்களையும் இங்குள்ள பெண்மணிகளையும் இளைஞர்களையும் சந்திக்க வந்தேன். அதன் முதற்கட்டமாக ஆய்வு செய்யும் போது இந்த பகுதியிலே சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, பல ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்பட்ட வாட்டர் டேங்கு, பள்ளி இதெல்லாம் திறப்பு காணாமல் இருக்கிறது. நாகர்கோவில் டவுன் இரணையல் இடையே இரட்டை பாதை பணிகள் காரணமாக இந்த வழித்தடத்தில் ஏப்ரல் 3ஆம் நாள் வரை 19 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து கொல்லம் செல்லும் ரயில், அதேபோல் கொல்லத்தில் இருந்து நாகர்கோவில் வரும் பயணிகள் ரயில், நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் பயணிகள் ரயில், கன்னியாகுமரியிலிருந்து புனலூர் செல்லும் ரயில், கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் ரயில் உட்பட 19 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. மங்களூரிலிருந்து கன்னியாகுமரி வரும் ஏர்நாடு விரைவு ரயில் கொல்லம் வரை மட்டுமே இயங்கப்படும். மறு மார்க்கத்திலும் அங்கிருந்து தான் மங்களூருக்கு இயக்கப்படும். இதேபோன்று மங்களூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயில் திருவனந்தபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும். மீண்டும் அங்கிருந்து மங்களூருக்கு புறப்பட்டு கன்னியாகுமரி புனே ஜெயந்தி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரிக்கு பதிலாக திருவனந்தபுரத்தில் நிறுத்தப்படும். மீண்டும் அங்கிருந்து புனே புறப்பட்டு செல்லும். இதேபோன்று திருச்சியிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்படும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும். மீண்டும் திருநெல்வேலியிலிருந்து திருச்சிக்கு புறப்படும். தலித் மக்கள் மீது ஒருதலை பட்சமாக செயல்படும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பவனியா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆராசு பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்றவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட மாணவர் அணி சுகுமார் வரவேற்றார். கட்சியின் நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம், முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் KMS ஹாஜா, நகர செயலாளர் மோகன், மாவட்ட அமைப்பாளர் ஆண்டங்கரை பாரதி, மாவட்ட அமைப்பாளர் சத்யராஜ், மாவட்ட துணை செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர்
KMS முகமது ஹசன், மாவட்ட துணை செயலாளர் முல்லைவளவன், மாநில அமைப்பாளர் பூமிநாதன், ஆவண மைய மாவட்ட அமைப்பாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் மாவட்ட செயலாளரால் தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாக பொறுப்பினை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மறுபரிசீலனை செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாகம் ஒன்று சேர்ந்து ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை தேர்வு செய்து தலைமைக்கு அனுப்ப வேண்டும். ஒருதலை பட்சமாக மாவட்ட நிர்வாக பொறுப்பாளரை தேர்வு செய்த மாவட்ட செயலாளரின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தலித் மக்கள் மீது ஒருதலை பட்சமாக செயல்படும் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பவானியா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கூட்டத்தின் இறுதியில் நகர அமைப்பாளர் ரமேஷ் நன்றி தெரிவித்தார். தூத்துக்குடியில் அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் அதிமுக வர்த்தக அணி செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வட்ட செயலாளர் மாடன் சீனாதானா செல்லப்பாண்டியனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னதுரை முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆறுமுக நயினார், பாஜகவின் சசிகலா, புஷ்பா, விவேகம், ரமேஷ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். சென்னை வானகரம் சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வுக்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை வானகரம் சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து வருவதாகவும் அதன் மூலம் இவர்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைப்பதாகவும் இருந்தாலும் இவர்கள் கட்டணத்தை குறைக்காமல் உயர்த்துவதாக குற்றம் சாட்டினார். வானகரம் சுங்கச்சாவடிக்கு சரியான சர்வீஸ் சாலை இல்லை என்றும் மக்கள் ஊருக்குள் சுற்றி கொண்டு செல்வதாகவும் தெரிவித்தார். மேலும் இங்கு பேருந்துகளை நிறுத்த அனுமதி வழங்கியிருப்பதாகவும் ஆனால் பயணிகளுக்கு உரிய கழிப்பறைகள் கட்டித்தரப்படவில்லை எனவும் ஒரு ஆம்புலன்ஸ் கூட அவசர உதவிக்காக நிறுத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இந்த ஒன்று வரைக்கும் எவ்வளோ வாகனங்கள் போச்சு, வாகனங்கள் அதிகமாக இருக்கும். எப்படியோ வாகனங்கள் அதிகம்னா இவங்களுக்கு கட்டணம் அதிகமாக வரும். இது அப்போ கட்டணம் அதிகம் வரும்போது நீங்கள் ஏன் உயர்த்துறீங்க? கட்டணம் அதிகம் வரும்போது குறைக்கணும்னு இந்த வாஜ்பாய் பீரியட்ல இந்த சட்டம் கொண்டு வந்த போதே, இந்த திட்டத்தை கொண்டு வரும்போதே. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் 3 சிறுமிகளை மீட்டுள்ளனர். இதேபோல் ரயில்களில் சோதனையிட்டதில் 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். ரயில்வே பாதுகாப்பு படை முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையாளர் அருள் ஜோதி, எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் ஜெபாஸ்டியன் தலைமையில் ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பெரியவர்களின் துணை இல்லாமல் சுற்றி திரிந்த 3 சிறுமிகளை அவர்கள் மீட்டனர். விசாரணையில் அவர்கள் நாமக்கல், திருவண்ணாமலை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்றும் வேலை தேடி பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் என்றும் தெரிய வந்தது. இதையடுத்து குழந்தைகள் நலக்குழு முன் நிறுத்தி பாதுகாப்பு மறுவாழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேபோல் ஹவுரா கன்னியாகுமரி விரைவு ரயில் எழும்பூர் வந்தபோது அதில் சோதனை நடத்தினர். அப்போது ஒரு பையில் இருந்த 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதேபோல் புவனேஸ்வரம் புதுச்சேரி விரைவு ரயில் சோதனையிட்ட போது சந்தேகத்திற்கு இடமாக நின்றவரை விசாரித்ததில் அவர் பையில் இருந்த 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் கேரள மாநிலம் மலைப்புறத்தை சேர்ந்த முகமது சாகிப் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தண்ணீர் டேங்கர் டிராக்டர் மிதிவண்டி மீது மோதியதில் பள்ளி மாணவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி வட்டம் தென்னாம்பட்டினத்தை சேர்ந்த வடிவேல் மகன் ஸ்ரீகாந்த் கோனையாம்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரும் அதே ஊரை சேர்ந்த 7ஆம் வகுப்பு பயிலும் பிரசன்னா என்ற மாணவனும் மிதிவண்டியில் பள்ளிக்கு சென்றுள்ளனர். வழியில் தென்னாம்பட்டினம் பாலம் அருகே பின்னால் அதிவேகமாக வந்த தண்ணீர் டேங்கர் டிராக்டர் மோதியதில் ஸ்ரீகாந்த் உடல் நைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த பிரசன்னாவை அப்பகுதி மக்கள் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்த திருவெண்காடு காவல்துறையினர் மாணவன் ஸ்ரீகாந்தின் உடற்கூறாய்வுக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிந்து டிராக்டர் ஓட்டுநர் பெருந்தோட்டம் குருமூர்த்தியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் ரெஞ்சித் மீது நடிகை பாலியல் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் ரெஞ்சித்தை கைது செய்து நீதிமன்றத்தில் அடைத்தனர். மலையாளத்தில் ராவண பிரபு, தேவாசுரம், நந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை இயக்கிய கொச்சியை சேர்ந்த இயக்குனர் ரெஞ்சித் மீது கடந்த 2009ஆம் ஆண்டு திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் வங்காதேசத்தை சேர்ந்த தன்னை பாலியல் தொந்தரவு செய்ததாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஹேமா கமிஷன் முன்பு நடிகை புகார் அளித்தார். இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து கேரள
கலாசேத்ரா கல்லூரி தலைவர் பொறுப்பை இயக்குனர் ரெஞ்சித் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான இயக்குனர் ரெஞ்சித்தை எர்ணாகுளத்தில் உள்ள அவரது வீட்டில் காவல்துறையினர் கைது செய்ததுடன் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சிறை மருத்துவமனையில் ரெஞ்சித் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நேர்ந்த சாலை விபத்தில் மனைவி உயிரிழந்து கணவன் காயமடைந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரி ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வந்தவாசி அடுத்த மருதாடு விநாயகமூர்த்தி தனது மனைவி முனியம்மாளுடன் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி தூக்கி எறியப்பட்டதில் தலைக்காயம் ஏற்பட்டு முனியம்மாள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விநாயகமூர்த்தி படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த கீழ்கொடுங்கலூர் காவல்துறையினர் உடலை கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த விநாயகமூர்த்தி செங்கல்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடிக்க கோரி ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் வந்தவாசி மேல்மருவத்தூர் நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவிற்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து பக்தர்களின் பாதங்களை பாதுகாக்க பழனி சன்னதி வீதி முழுவதும் கயிறு மேட்கள் விரிக்கப்பட்டுள்ளன. இதனால் பக்தர்கள் தார் சாலையின் சூடு தெரியாமல் நிம்மதியாக தரிசனம் செய்ய முடிகிறது. 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாகனம் மூலம் பக்தர்களுக்கு குளிர்ச்சியான மோர் வழங்கப்பட்டு வருகிறது. ஒருமுறை நிரப்பப்படும் இந்த வாகனத்தின் மூலம் சுமார் 30,000 பக்தர்கள் மோரை பருக முடியும். ஏற்கனவே மலைக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தயிர் சோறு சாதம், பிஸ்கட் பொட்டலங்கள், நீர் பாட்டில்கள், நீர்மோர் ஆகியன பக்தர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. பெரம்பூர் ரமணா நகரிலிருந்து 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் பால்குடம் எடுத்து சென்று பழனியாண்டவரை தரிசனம் செய்தனர். சென்னை பெரம்பூர் ரமணா நகரிலிருந்து பழனியாண்டவர் கோவிலுக்கு 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் இந்த வழிபாட்டில் வேண்டுதல்கள் பலிப்பதாக நம்பப்படுவதால் பக்தர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ரமணா நகரில் தொடங்கிய இந்த ஊர்வலம் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடந்து பழனியாண்டவர் தெருக்களில் உள்ள கோவிலை அடைந்து அங்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை வேட்பாளர்கள் தொடங்கியுள்ளனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். திருப்பெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனி மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக சென்று இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டணி கட்சிகளான பாமக, புரட்சி பாரதம், அமமுக, பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் இருந்தனர். மாங்காடு, அண்ணாதுரை, எம்ஜிஆர், அம்பேத்கர் சிலைகளுக்கு அதிமுக வேட்பாளர் பழனி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் சுகுமார் சென்னி ஆண்டவர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு மாவட்ட செயலாளர் பாபு முன்னிலையில் பரப்புரையை தொடங்கினார். கருமத்தப்பட்டி நால்வழி சாலை முதல் சோமனூர் பேருந்து நிலையம் வரை கடைகளில் உள்ள வணிகர்களிடமும் பேருந்தில் சென்ற பொதுமக்களிடமும் வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் வடக்கு தாமரை குளத்தில் பரப்புரையை தொடங்கினார். திறந்த வாகனத்தில் பரப்புரை செய்ததோடு வீடு வீடாகவும் சென்று தேர்தல் அறிக்கையை கொடுத்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய தளவாய் சுந்தரம், தமிழ்நாடு வரலாற்றில் அதிமுக ஆட்சியில் பிரதமர் மோடியால் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டதாகவும் பாஜக தமிழ்நாட்டிற்கு எதையுமே செய்யவில்லை என்று திமுகவினர் பொய் சொல்லி வருவதாகவும் கூறினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதி திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா மேலவாசல், குமாரபுரம், இடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். கரகாட்ட கலைக்குழுவினருடன் மலர் தூவி அவரை மக்கள் வரவேற்றனர். அப்போது பேசிய திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா, மன்னார்குடி தொகுதியில் தான் செய்துள்ள பணிகளை 100 பக்கங்களில் எழுத முடியும் என்றும் தெரிவித்தார். சென்னை பெசன்ட் நகர் சித்தி விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகள் நடத்திய அதிமுக வேட்பாளர்கள் MK அசோக் அதிமுக கொடி வண்ண பலூன்களை பறக்கவிட்டு தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊரூர் குப்பம் பகுதியில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சார வாகனத்தில் சென்றபடி முதல் நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவருக்கு கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்னைக்கு முதல்ல நாங்கள் சென்னை வேளச்சேரி தொகுதியில் விநாயகர் வரசித்தி விநாயகர் கோயில் 174வது டிவிஷன்லேருந்து நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு போன 2021 சட்டமன்ற தேர்தலில் 505 வாக்குறுதிகளுக்கு மேல் கொடுத்து
எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல் முதல் வாக்குறுதியை வந்து நீட்டை நாங்கள் ஒழிப்பேன் அந்த இதை வந்து எந்த இதுலேயும் மக்கள் வந்து ஏற்றுக்கிறவே இல்லை. அந்த வாக்குறுதியை சொல்லி இதை நிறைவேற்றாமல் அது எங்களுக்கு தெரியும் நீட்டை ஒழிக்கிறது எப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப நம்பினாங்க மக்கள். செஞ்சு ஆனால் அதை செய்யலைங்கிறத மக்கள் வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக எதிர்பார்க்குறாங்க, நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றுள்ளது. அதை சிறிய தொகுப்பாக காணலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பங்குனி உத்திர திருவிழாவில் அலகு குத்தியபடியும் காவடிகள் எடுத்தபடியும் பக்தர்கள் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். சந்தன காப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வெயிலின் தாக்கத்தை தணிக்க கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு குளிர்பானம், மோர் ஆகியன வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை கூரைநாடு அருகே உள்ள கோவிலில் 33 அடி உயர முருகன் சிலை உள்ளது. காப்பு கட்டி நோம்பிருந்த பக்தர்கள் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காக்கும் பிள்ளையார் கோவிலில் இருந்து பால் குடம் எடுத்து வந்து கோவிலை அடைந்தனர். 33 அடி உயர முருகன் சிலைக்கும் 236 கிலோ எடை 25 அடி உயரம் கொண்ட பித்தளையில் ஆன வேலுக்கும் பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த காங்கேயனூரில் மலையின் மீது அமைந்துள்ள வள்ளி தெய்வானை உடனுறை முருகன் கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சீர்வளர் சீர் சண்முக அடிகளார் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து வந்தனர். பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வைத்திய கவுண்டன் புதூர் முருகன் கோவிலில் சுவாமிக்கு அதிகாலை முதல் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள செவ்வாய்ப்பட்டி பக்தர் காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், காவடிகள் எடுத்தும் கரும்பு தொட்டில் கட்டியும் ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் உள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 100கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருகப்பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாமல் இருக்க வேண்டுமென்றால் பாஜக கூட்டணியை வேரோடு வீழ்த்த வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு மசோதாவை பிரதமர் நரேந்திர மோடி திரும்பப் பெற வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அன்புமணி தந்தைக்கே வில்லனாக இருக்கக்கூடியவர், அவர் எப்படி மக்களுக்கு நல்லவராக இருப்பார்? அமைச்சர் ரகுபதி விமர்சனம். சாத்தான் குளத்தில் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கு. 9 காவலர்களின் தண்டனை விவரத்தை இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதாக தகவல். ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்து தடையின்றி தெளிவாக இருக்கும்போது மட்டுமே போர் நிறைவடையும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. லக்னோவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.